இயேசுவின் ரத்தம் ஜெயம். பிரைஸ் தி லார்ட் மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இந்த நாள்லையும் ஆவியானவர் உணர்த்தின காரியம், சொந்த அனுபவம் இருக்கிறதா? ஆவியானவர் உணர்த்தின வசனம் யோவான் எழுதின சுவிசேஷம் அதிகாரம் 4 வசனம் 42. அந்த ஸ்திரியை நோக்கி, உன் சொல்லின் நிமித்தம் அல்ல, அவருடைய உபதேசத்தை நாங்களே கேட்டு அவர் மெய்யாய் கிறிஸ்துவாகிய உலக இரட்சகர் என்று அறிந்து விசுவாசிக்கிறோம் என்றார்கள். And said unto the woman, now we believe, not because of thy saying, for we have heard him ourselves, and know that this is indeed the Christ, the Savior of the world. John chapter 4 verse 42. என கண்மானவர்களே, இங்க என்ன எழுதப்பட்டுள்ளது அப்படின்னா, ஒரு ஸ்திரியை பார்த்து அந்த பெண்ணுடைய ஊர்க்காரங்க சொல்றாங்க, நீ சொன்னது நிமித்தமாய், நீ சொன்னதை கேட்டு வந்ததுனால மாத்திரம் அல்ல, நாங்களே கிறிஸ்துவனுடைய உபதேசத்தை கேட்டு அவர்தான் உலகத்தின் இரட்சகர், மீட்பர் அப்படின்னு கண்டுகொண்டோம் அப்படின்னு சொல்றாங்க. இதைத்தான் இந்த இடத்துல வாசிக்கிறோம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நமக்கு சொந்த அனுபவம் இருக்கிறதா? நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். என கண்மானவர்களே, நம்ம பக்கத்துல இருந்த ஒருத்தவங்க ஒரு மாம்பழம் சாப்பிட்றாங்க. சாப்பிட்டுட்டு அவங்க இந்த பழம் செம டேஸ்டா இருக்கு அப்படின்னு சொன்னா, நம்ம இந்த பழம் டேஸ்டா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு, இந்த பழம் டேஸ்டா இருக்கு, இந்த பழம் டேஸ்டா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க மாட்டோம். என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இம்மிடியட்டா அந்த பர்சன்ட் இருந்து வாங்கி ஒரு பீஸாவது அந்த பழத்துல இருந்து சாப்பிட்டுருவோம். மீதி உள்ள பழத்தை எல்லாம் நம்மளே சாப்பிட்றதுக்கு தான் ட்ரை பண்ணுவோம். ஆனால் நம்ம கிட்ட ரொம்ப நாளா நம்மோடு இருக்கிறவங்களோ, ஊழியர்களோ, நம்ம குடும்பத்தை சேர்ந்தவர்களோ, அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஆண்டவரை குறித்து பேசும்போது அவர் அவ்வளோ நல்லவர், இந்த மாதிரியான காரியங்களை செய்கிறவர் அப்படின்னு சொன்னா வெறும் கேட்கறதோட நின்றுட்டு இருக்கோம். இதுதான் இன்னைக்கு அநேகருடைய பிரச்சனை. எனக்கு அன்பானவர்களே, இன்னைக்கு கிறிஸ்தவர்கள்ல ஒரு கூட்டம் எப்படின்னா, எங்க பேரண்ட்ஸ் கிறிஸ்டியன்ஸ், அதனால நாங்க கிறிஸ்துவை விசுவாசிக்கிறோம் இப்படி ஒரு பக்கம். பெரும்பான்மையான பீப்புள் இப்படிதான் இருக்கும். இன்னும் கொஞ்சம் பேர் எப்படின்னா, அவங்களுக்கு சொன்னவங்க சொல்லியிருப்பாங்க, இயேசு கிறிஸ்துட்ட போனேன், எனக்கு சுகம் கிடைத்தது அப்படின்னு சொன்ன உடனே எனக்கும் சுகம் கொடுக்கணும் அப்படின்னு நம்பி போற, விசுவாசிக்கிற, கிறிஸ்துவை ஒரு நோய் தீர்க்கிறவராக விசுவாசிக்கிறவர்கள் ஒரு பக்கம். இன்னும் கொஞ்சம் பேர்ட்ட சில பேர் சொல்லுவாங்க, இயேசுவை நம்பி போனேன், எனக்கு ரொம்ப கடன் இருந்தது, என் வாழ்க்கையில பயங்கர கஷ்டம் இருந்தது, எல்லாத்தையும் இயேசு மாத்தினார் அப்படின்னு சொன்ன உடனே அவங்கள என்ன பண்றோம் அப்படின்னா, என்னுடைய கஷ்டத்தையும் இயேசு கிறிஸ்துவால தீர்க்க முடியும் அப்படின்ற ஒரு விசுவாசம். இன்னொரு பக்கம் குழந்தை இல்லைன்னு போனோம் அப்படின்னு குழந்தை கிடைத்தவங்க சொன்ன உடனே எனக்கும் அந்த பாக்கியம் வேணும்னு இயேசுவை நம்பி செல்லுகிறவர்கள் ஒரு பக்கம். இந்த மாதிரியான ஒரு குரூப்ஸ் இருக்கிறதுனால தான் இன்னைக்கு கிறிஸ்தவத்துல நம்ம கிறிஸ்துவை பார்க்காமல், கிறிஸ்துவை போதிக்கிற, கிறிஸ்துவனுடைய வார்த்தைகளை கொண்டு வருகிற ஜனங்களை நம்பி ஏமாந்து கொண்டிருக்கிறோம். அதனால்தான் இன்னைக்கு ஏசு கிறிஸ்து இன்னைக்கு உன் வாழ்க்கையில செழிப்பை கொண்டு வருவார்னு சொன்ன அதுக்கு கை தட்டுறதுக்கு பாதி பேரு, சினிமா பாடல்களை கொண்டு இது தேவனுடைய தீர்க்க தரிசனம் அப்படின்னு கொண்டு வந்தோன்ன அதுக்கு தாளம் தட்டுற மீதி பேரை நம்ம பார்க்க முடியுது. எனக்கு அன்பானவர்களே, இதெல்லாம் என்னதுனால பிரச்சனை அப்படின்னா, அடுத்தவங்க முதுகையை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அவன் என்ன பண்றான், அவனுக்கு என்ன நடக்குது, இவனுக்கு என்ன அற்புதம் நடக்குது. மாறாக நமக்கு அந்த காரியங்கள் நடக்கிறதா நம்ம என்னைக்காவது யோசித்து பார்த்திருக்கோமா? இங்கே அந்த பெண்ணிட்ட இயேசு கிறிஸ்து அவளுடைய கடந்த கால வாழ்க்கையை குறித்து பேசுகிறார். இம்மிடியேட்டா அவ விசுவாசிக்கிறா, இவர் தான் கிறிஸ்துவாகிய மெஸ்ஸியா. அவள் விசுவாசித்தது மாத்திரமல்ல, அவங்க ஊர்லயும் போய் அதை இன்ஃபார்ம் பண்றா, இப்படி ஒருத்தரை பார்த்தேன், அவரு தீர்க்கதரிசி, மெஸ்ஸியா அப்படின்னு. அவ வார்த்தையை கேட்டு பல பேர் விசுவாசிச்சாங்க. அதை போலதான் இன்றைக்கு நமக்கு நம்முடைய பேரண்ட்ஸோ, நம்முடைய ஃப்ரெண்ட்ஸோ, நம்முடைய டீச்சர்ஸோ, இன்னும் ஊழியர்களோ யாராவது ஒருத்தர் நமக்கு கிறிஸ்துவை பத்தி சொல்றாங்க, கிறிஸ்துவின் மேல் விசுவாசம் வைக்கிறோம். ஆனால் அந்த ஊருக்காரங்க என்ன பண்றாங்க, அதைத்தான் நம்ம இங்க வாசித்தோம். நாங்க உன்னுடைய வார்த்தையை மாத்திரமல்ல, அதை கேட்டு மாத்திரம் இல்ல, நாங்க பார்த்தோம், இவர் பேசுகிற பேச்சுகளை, அந்த உபதேசத்தை கேட்டோம், இவர்தான் உலகத்தின் இரட்சகர் அப்படின்னு அறிக்கையிட்டார்கள், விசுவாசித்தார்கள். என கண்மானவர்களே, நமக்கு
இயேசு கிறிஸ்துவோடு பேசுகிற அனுபவம் இருக்கிறதா? அன்னைக்கு ஆபிரகாமோடு பேசினார், ஈசாக்கோடு பேசினார், யோசேப்போடு பேசினார். நீங்களும் நானும் பேசுகிறோமா? நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். எல்லாருக்கும் பவுலை போல் அனுபவம் கிடைப்பதில்லை. அதற்கு பதிலாக ஆவியானவர் தந்திருக்கிற காரியம்தான் இந்த வேதாகமம். இதில் உள்ள வார்த்தைகள் இயேசு கிறிஸ்து தேவனாலே தரப்பட்டவை, பரிசுத்த ஆவியானவரை கொண்டு சில மனிதர்களால் எழுதப்பட்டது அப்படின்னு எப்ப விசுவாசித்து இதை நம்ம வாசிக்க ஆரம்பிக்கிறோமோ தேவன் நம்மோடு பேசுவார். ஆவியானுடைய சத்தத்தை நாம் தெளிவாக தெரிந்து கொள்ள முடியும். எப்போ நம்ம அவருடைய சத்தத்தை கேட்க ஆரம்பித்து விட்டோமோ அப்போ அவரை புரட்டி பேசுகிற, வேதத்தை புரட்டி பேசுகிறவருடைய வார்த்தைகளை நம்ம அவாய்ட் பண்ணிட்டு ஈஸியா நடந்துடலாம். ஆகவே எனக்கு அன்பானவர்களை, நாம் செய்ய வேண்டிய காரியம் தேவனுடைய வார்த்தைகளை முதலாவது நாம் தியானிப்பது. அது எப்படி அப்படின்னா, அது ஒரு மகிழ்ச்சியான விஷயம். இது மத்தவங்க சொன்னாங்க, ஏதோ ஊழியக்காரர் சொல்றாரு, நான் உபவாசம் இருந்து ஜெபிக்கிறேன், வேதத்தை வாசிக்க வாசிக்க அது எனக்கு தேனை போல இருக்கிறது. இதை நம்பி நம்ம போகக்கூடாது. வெறும் காத்துல கதையை வாங்கி கொள்ள கூடாது. சங்கீதக்காரன் நமக்கு அழகாக சொல்லுகிறார், கர்த்தர் எவ்வளவு நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அப்படியானால் அவரை ருசிக்கிற அனுபவம் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிறதா? அவருடைய வார்த்தையை எப்போது வாசித்து தியானிக்க ஆரம்பிக்கிறோமோ அதனுடைய சுவையை நான் புரிந்து கொள்ள முடியும். எப்போது அந்த அனுபவத்துல நம்ம உள்ள போறோமோ தேவன் அற்புதமாய் நம்மை நடத்துவார். அப்படியே கண்களை மூடுவோமா? அன்பான ஆண்டவரே, இந்த நேரத்திலே அப்பா உம்மை நோக்கி பார்க்கிறோம். ஆவியானவர், நீர் எங்களோடே இருக்கிறீர், அதற்காய் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, நீர் தந்திருக்கிற உமது வார்த்தைகளுக்காய் நன்றி தகப்பனே. நாங்கள் ஒவ்வொருவரும் அப்பா அந்த வார்த்தைகளை தியானிக்க உதவி செய்யுங்க. அப்பா, நாங்கள் மெடிடேட் பண்ணும்போது தகப்பனே, நீர் பேசுகிற சத்தத்தை நாங்கள் புரிந்து கொள்ள ஆவியானவரே எங்களுக்கு ஞானத்தை தாங்க. அந்த சுவையை அப்பா நாங்க உணரும்படியாய் அப்பா அந்த கிருபையை எங்களுக்கு தாங்க. அப்பா, சங்கீதக்காரன் சொன்னதை போல தகப்பனே, உம்மை சுவைத்து சுவைத்து நாங்கள் ஒவ்வொரு நாளும் மகிழ்ந்திருக்கும்படியான கிருபையை நீர் எங்களுக்கு தரும்படியாய் ஜெபிக்கிறோம். அப்பா, முற்றிலுமா எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். பலப்படுத்தி ஆசீர்வதிங்க. மீட்பர் இயேசு மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். God bless.